இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற நபர் குப்பை தீயில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். வேலூரில் அதிர்ச்சி. வேலூர் மாநகர் மக்கான் சீனிவாசா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான லோகேஷ். ஆட்டோ ஓட்டுநரான இவர் இன்று காலை சேன்பாக்கம் ரயில்வே மேம்பாலம் அருகே ஆட்டோவை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதை கழிக்கும் போது திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அவர் விழுந்த இடமானது விதிமுறையை மீறி குப்பை கொட்டப்பட்டு தீ வைக்கப்பட்டிருந்த இடமாகும். இதனால் எரிந்து கொண்டிருந்த குப்பை தீயில் மயக்கமடைந்த அவர் சிக்கியதாக கூறப்படுகிறது. இவரின் அலறல் சப்தத்தை கேட்டபோது மக்கள் அவரை மீட்டு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவருக்கு உடல் முழுவதும் 80% மேல் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது இது பொதுமக்களால் கொட்டப்பட்டு தீ வைக்கப்பட்ட குப்பையாக உள்ளது, இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். மேலும் இது தொடர்பாக வேலூர் வடக்கு காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாலாறு, தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் என விதியை மீறி குப்பைகள் கொட்டப்பட்டு அதை தொடர்ச்சியாக தீ வைக்கப்பட்டு வருவது வாடிக்கையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.